ஜீவா சார் உங்கள்கிட்ட தொடங்க. பாமக தலைவராக இருந்த அன்புமணியை செயல் தலைவராக கிட்டத்தட்ட ப்ரொமோட் செய்கிற மாதிரி தான், நானே தலைவராக இருக்க போகிறேன் அப்படின்னு நிறுவனர் சொல்கிறாரு. ராமதாஸுடைய இந்த முடிவு தவறானதுன்னு அக்கட்சியோட பொருளாளர் திலகபாமா சொல்கிறாங்க. பார்வை என்ன, ஏன் திடீர்னு? இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லைங்கிற ஆதங்கம் அவருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தே இருக்குது. முடிவெடுக்கிற இடத்துல அவர் இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம், முன்னேற்றம், இப்போ வெளியேற்றம், முதல்ல அன்புமணின்னு 2016 இந்த மக்கள் நல கூட்டணிலாம் தனியாக அமைத்த போது கூட அவர் பேசின மேடையில் கூட டாக்டர் ராமதாஸ் இருந்திருக்க மாட்டார். அப்பயே இந்த செய்தி கசியப்பட்டது. செய்தியில் அப்போ இந்தளவுக்கு வீரியமாக பேசலை. இந்த மாதிரி மருத்துவருக்கும் சின்ன மருத்துவருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வாரப்பத்திரிகை ஸ்டைலில் அப்பயே வந்துச்சு. அதனால் அப்போது இருந்தே வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதிலிருந்து கட்சியை எப்படி கொண்டு போகணுங்கிற பல்வேறு விஷயங்களில் இவர் கொஞ்சம் கார்ப்பரேட்டு கல்ச்சருக்கு போயிட்டார். ராமதாஸ் அவர்கள் அந்த பழைய சமூக நீதி அந்த தன்மையில் கட்சியை இன்னும் நடத்தணும் அப்படிங்கிறதுல நிறைய டாக்டிக்ஸ் அவர் சொல்கிறாரு. அதை ஃபுல்லாக அன்புமணி மறுக்கிறார். அதாவது அவருமே தொடக்க காலத்தில் இருந்த பாமக பேட்டர்னில் அவங்களுமே கிடையாது. சமூக நீதி, தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தினது, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசியது, டாக்டர் திருமாவளவனோட இணைந்து செயல்படணும்னு நினைச்சது, நிறைய அந்த மாதிரி முற்போக்காக செயல்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பேட்டர்ன்லேருந்து ராமதாஸே விலகிட்டார். ஏதோ ராமதாஸ் முற்போக்காக இருக்கார், இவர் இப்படி பிற்போக்காக இருக்காருலாம் இல்லை. ஆனால் வேறு சில வடிவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கட்சியை எப்படி கொண்டு போகணும், கேண்டிடேட் எப்படி போடணும், தனித்து நிற்கலாமா, கூட்டணி யாரோட வைக்கணும், இந்த மாதிரி வடிவங்களில் டாக்டர் ராமதாஸ் ரொம்ப அந்த உத்திக்கு பெயர் போனவர். ஏன்னா 2009 வரையும் பாமகவோட கூட்டணி வச்ச கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும். அது மக்களவையாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும். 2009க்கு பிறகு பாருங்கள், பாமகவோட கூட்டணி வச்சா அந்த கூட்டணியே அவுட்டுங்கிற நிலைக்கு போயிடுச்சு. அப்போ டாக்டர் ராமதாஸ் இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணுங்கிற மாதிரி பேசும்போது அன்புமணிக்கு இல்லை உங்கள் பேட்டர்ன் தான் தப்பு, இப்போ வேறு மாதிரியான வடிவங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் 2000 அன்புமணி எப்போ முடிவெடுக்க ஆரம்பித்தார்? 2016 முடிவெடுக்க ஆரம்பிச்சார். 2016 அவர் அந்த மாற்றம் முன்னேற்றம்ங்கிற கான்செப்ட், இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வைக்கிறது, இந்த மாதிரியான தன்மைகள் வரும்போதே ராமதாஸ் போன்ற தலைவர்கள் அதில் ஒதுங்கிடுறாங்க, இல்லாட்டி பின்னாடி போயிடுறாங்க, அவங்க கருத்தை கேட்பதில்லை. அது ஒரு முக்கியமான நிறுவனர் அவருடைய தந்தைக்கு பேச்சை கேட்கல அப்படின்னா 2022 அன்புமணி தான் தலைவர் இளைஞரணியிலேருந்து அவரை ப்ரொமோட் பண்ணி செய்யறதுக்கு எப்படி அனுமதிச்சாரு? இல்லை 2016 முரண்பாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே இப்போ எடுத்த முடிவை அப்போ ஏன் எடுக்கல நம்ம கேட்க முடியாது. நான் சொல்கிறது 2 பேருடைய செயல் வடிவங்கள் மாறிடுச்சு. அதாவது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு பிரபல வார பத்திரிகையில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க நம்புறீங்க, கும்பகோணத்துலேருந்து கும்மிடிப்பூண்டி வரை இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் திமுக எப்படி ஆட்சியை பிடிச்சிச்சு, 57 அவங்க வெற்றி பெற்ற 15 தொகுதியும் வட தமிழகம் தான், 62 அவங்க வெற்றி பெற்ற 50 தொகுதியில் முக்கால்வாசி வட தமிழகமும் கடைமடை பகுதியும் தான், தெற்கெல்லாம் அவங்க கிடையவே கிடையாது, திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரையில் கிடையாது. ஆனால் 67 அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, அது மாதிரி நாங்களும் வட தமிழக கட்சியாக இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பிடிப்போனார். இது எதை காமிக்குதுன்னா அவருடைய தேர்தல் வியூகத்தில் அவங்களாம் கில்லாடி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ஒரு பார்வையில் இருக்கிறாங்க. அன்புமணி கொண்டு வர்றது இந்த தேர்தல் வியூகம், நாங்கள் முன்னெடுத்துக்கிறோங்கிற விஷயம், இது எல்லாமே அவங்கள சலிப்படைய வைக்குது. இதில் ஜெயிச்சிருந்தா கூட அன்புமணியோட இதை அவருக்கு தொடர விட்டுருப்பார். அவருடைய பேட்டர்னும் நீ இல்லை தொடர்ந்து தோக்குறோம், இவருடைய பேட்டர்னும் தோக்குறோங்கிறப்ப 2 பேருக்கிடையே அந்த தோல்வியினுடைய விளைவு சண்டையில் கொண்டு முடியும். இந்த தோல்வி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், அது மட்டும்தான் மையப்புள்ளியா? கண்டிப்பாக அது ஒரு மெயின். அதை தாண்டி இன்னொரு விஷயம் டெல்லியோடைய வேலை. டெல்லி லாபியில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க வேணாங்கிறது டாக்டர் ராமதாஸுடைய கருத்தாக இருக்குது. இது பலரும் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அன்புமணி பாஜகவோடு இருக்க வேண்டிய சூழலுக்கு வர்றாரு. அவர் அமித்ஷா வளையத்துக்குள்ளே இருக்கிறார். எப்படி அதிமுக இருக்கோ அந்த மாதிரி சூழலில் தான் அன்புமணி இருக்கிறார். ராமதாஸ் தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம அதிமுகவோட இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பாமக சேரும்போது விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி இந்த மாதிரியான பகுதிகள் அதிமுகவுக்கும் ஸ்ட்ராங்கு, பாமகவும் சேரும்போது நமது சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி பகுதியிலையாவது வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஜகவோட சேர்ந்தா பாமக மட்டும்தான் பெரிய கட்சி, பாஜகவோட சேர்றதுனால ஒரு பிரயோஜனமும் பாமகவுக்கு கிடையாது. இந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. ஆனால் அதையும் மீறி பாஜகவோட அவங்க நின்னாங்க. கடைசியில் சௌமியா அன்புமணி கூட அங்கே வெற்றி பெற முடியல. அப்போ தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் என்ன பார்க்குறாரு, நம்ம இத்தனை ஆண்டு கால தேர்தல் அனுபவத்திலேருந்து சொல்கிறோம், மீறி பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க, அது ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஜெயிக்க மாட்டேங்குது, வேறு மாதிரி மந்திரி பதவி இந்த மாதிரி ஆதாயம் கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல.
ஸோ அவங்களுடைய இலக்கான அந்த பதவி அரசியல் எல்லாவற்றிலும் தோற்று போகும்போது அப்பா பையனுக்கிடையே தொடர்ச்சியான பிரச்சனை வருது. தான் குடும்பத்திலிருந்தே இன்னும் சில ஆட்களை கொண்டு வரணும். அதிமுக பக்கம் போறது. ஆமா, அன்புமணியுடைய அவர் விருப்பம் பாஜக வேணான்னு நினைக்கிறார். அவர் பாஜக வேணான்னு ராமதாஸ் நினைக்கிறார். அது வந்து பேசுறதுனால நீங்க ஒரு சமூக நீதி பேசுறதுனாலயா இல்ல ஓட்டரசியலுக்கு ஓட்டரசியல் தான். அவர் ஒன்றும் பாஜகவை எதிர்ப்பதை வந்து பெரிய ஒரு இந்துத்துவ எதிர்ப்புணர்வோட இருக்கிறார். அந்த பழைய பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை மாநாடு நடத்தினாங்க, சமூக நீதி மாநாடு நடத்தினாங்க. வெங்கட்ராமனை பார்த்து நீ வந்து ஜனாதிபதியா இல்ல சனாதன அதிபதியான்னு கேட்டாரு. அந்த டாக்டர் ராமதாஸ் அவர் பேசல. ஓட் பாலிடிக்ஸில் பாஜகவோட சேர்ந்தா என்ன ஆகும், இந்திய அளவில் சிவசேனாவுக்கு என்ன ஆச்சு, நிதிஷ்குமாருக்கு என்ன ஆச்சு, இப்போ ஏடிஎம்கேயோட நிலை என்ன ஆச்சு, இதெல்லாம் அவர் ஒரு மூத்த தலைவர், கிட்டத்தட்ட அவர் ஒரு சரத்பவார் மாதிரி தானே ராமதாஸ். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியுது. எப்போ பரவாயில்லப்பா, அதிகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, கட்சியை காப்பாற்றணும், பாஜகவோட போனால் கட்சி காலியாகுது. இன்னொன்று, பாமகவினுடைய தொண்டர்கள் பல பேர் இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பாஜகன்னு போகிறாங்க. இவங்களுடைய தொடர்ச்சியான பாஜக கூட்டணி பேச்சுக்கள் எல்லாமே இயல்பாகவே சமூக நீதி, முற்போக்கு சிந்தனை கொண்ட வன்னிய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு இந்துத்துவ இளைஞர்களாக மாறக்கூடிய சூழலையும் அவங்க பார்க்குறாங்க. அது கடைசியில் யாருக்கு பின்னடைவை தருது? பாமகக்கு தான் பின்னடைவை தருது, பாஜகவுக்கு பலனை தருது. வட தமிழகத்தில் இந்த கணக்கு அப்படிங்கிறது அன்புமணிக்கு தெரியாம இருக்குமா? தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் பாஜக பக்கம் நகர்றாங்க அப்படின்னு அவருக்கு புரிதல். அதையெல்லாம் வைத்துதான் விவாதம் வருது. இப்போ பாருங்க, உங்களுக்கு அதிமுக திமுக வன்னியர்கள்லாம் சேர்த்து விக்கிரவாண்டிக்கு ஓட்டு போடுறாங்க. விக்கிரவாண்டியில் பாமக நிற்கும் போது வன்னியர்கள் ஓட்டு, அதிமுக வன்னியர்கள் ஓட்டு ஏன் திமுகவுக்கு போகுது? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்மளுடைய எதிரி திமுக, பாமக நம்ம கட்சி இல்லைனாலும் நம்ம ஜாதி கட்சி, அந்த இடத்துல பாமகக்காவது போட்டிருக்கணும்ல. வன்னியர்கள் ஜாதியை கடந்து தன்னுடைய சொந்த கட்சியை கடந்து திமுக ஓட்டு போடக்கூடிய நிலையை விக்கிரவாண்டியில் நம்ம லிஸ்டோடு எடுத்து பார்த்துட்டோம். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது கட்சி காணாமல் போகுது. நம்ம சாதி எல்லாமே வந்து இன்னைக்கு வேற மாதிரி போகுது. ஒன்று இந்துத்துவத்தின் பக்கம் போகிறான், இல்லைன்னா ஆட்சியில் இருக்குன்னு திமுக பக்கம் போகிறான். இப்போ பாமக டோட்டல் அடியாகுது. ஆனால் நம்ம பாஜகவோட கைப்பாவைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கோம். இதனால நமக்கு எந்த பலனும் இல்லை. இப்போ ஏற்கனவே தொடர்ந்து ஒரு தோல்வி, நீங்க சொன்ன மாதிரி 2009 இருந்து ஒரு தோல்வி முகம். இப்போ கட்சியும் பிளவுபட்டு இருக்குதுன்னா கட்சிக்கு அது வளர்ச்சி இல்லைல்ல. இது யோசிக்க மாட்டாங்க ராமதாஸ். வெளிப்படையா கட்சிக்குள்ள தலைவருக்கும் செயல் தலைவருக்கும் மோதல் அப்படிங்கிறது இல்ல. கட்சி பின்னாடி போயிருச்சுங்க. இப்ப நீங்க ஏதோ அறிவித்ததுனால கட்சிக்கு ஒரு அதிருப்தி நினைக்க. அவர் வந்து யாரு பக்கம் நிக்கிறது? சின்னையா பக்கம் நிக்கிறதா, மருத்துவர் ராமதாஸ் பக்கம் நிக்கிறதா? தொண்டர்கள் குழம்புறாங்களே. தொண்டர்கள் குழம்புனாலுமே பாரதிய ஜனதா இதை நல்லா பயன்படுத்திக்கும். எப்பவுமே ஒன்று பாஜக உடைச்சு விளையாடும். ஆல்ரெடி உடஞ்சிருக்குன்னா உடஞ்சதுல எந்த பீஸ் நம்ம பக்கம் இருக்குங்கிற மாதிரி பார்க்கும். இந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா அன்புமணி பக்கம் தான் இருப்பார். ஏன்னா அமித்ஷாவுடைய வளையத்தில் அன்புமணி தான் இருக்காரு, ராமதாஸ் இல்லை. சரி, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணிக்கு மீண்டும் தலைவர் பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க. இல்லை, இரண்டாம் கட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், கட்சியை வந்து வன்னியர் சங்கத்திலிருந்து வளர்த்தவங்க எல்லாருமே டாக்டர் ராமதாஸ் பக்கம் நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் தொடர்ச்சியாக அன்புமணி மீது ஒரு அதிருப்தி இருக்குது. அது வெளியே தெரியும். திலகபாமா போன்றவர்கள்லாம் வன்னியர் சங்கத்திலேருந்து கட்சியில் இருக்கிறவங்களா? திலகபாமா போன்றவங்க தென் தமிழகத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த கட்சியினுடைய அடிநாதம், நாடி, நரம்பு என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இன்னும் வெளிப்படையாக வந்து எங்கள் ஐயா வந்து சின்னையா பக்கம் தான் நிற்கிறோம், அவர் மருத்துவர் பேச்சை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்லலையே. திலகபாமா மட்டும் தானே சொல்கிறீங்க. திலகபாமா வந்து வன்னியர் சங்கத்திலேருந்து 84 85 கட்சியில் இருக்கிறவரா? அதனால் அந்த மாதிரி இப்போ ஜிகே மணி போன்றவர்களோ, ஏகே மூர்த்தி போன்றவர்களோ எதுவுமே இப்போ பேச மாட்டாங்க. அவ்வளோ எளிதாக கருத்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்கங்கிறது முக்கியம். கடைசியில் கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்கங்கிறது இதுவரையும் யாருக்கும் வெளிப்படையாலாம் தெரியல. ஆனால் தேர்தல்னு வச்சா பாமகவுடைய வாக்கு வங்கி அவர்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜகவுக்கு நிறையா போயிருச்சு. ஆர்எஸ்எஸ்ஸாக நிறையா மாற்றப்பட்டுட்டாங்க. ஆர்எஸ்எஸ் சகா வகுப்பில் வன்னியர் சமுதாய இளைஞர்கள் அதிகம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்துத்துவம் வந்து அதிகம் கவராத ஒரு சமூகமாக வன்னியர் மக்கள் அதிகம் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க பயங்கரமான ஒரு இந்துத்துவ உணர்வாளர்களாக மாற்றப்படுகிற சூழல் வந்து அந்த அச்சம் ராமதாஸுக்கு இருக்கு. கண்டிப்பாக கட்சி கரையுதேங்கிற அச்சம் அவருக்கு இருக்கு.